இந்த பிக் பாஸ் நீதிமன்றத்துக்கான முதல் டாஸ்க் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது முதல் கேஸ் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கேஸ் வந்து கானா வினோத் ஆதிரை மேல போடப்பட்ட கேஸ். எதுக்காக போட்டார் அப்படின்னா, வாட்டர்மெலன் வெளியில போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவர் தான், கானா வினோத் தான் அப்படின்னு ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் அந்த கேஸே போடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆதிரை வந்து கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு தான் இந்த கேஸை வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் 2 ஜட்ஜ் இருக்காங்க. ஒரு ஜட்ஜ் வந்து அமித். இந்த அமித் அப்படிங்கிற இந்த ஜட்ஜ் வந்து பிக் பாஸ் வந்து எப்படி இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்காருன்னா, ஒரு ஜட்ஜ் வந்து யார் பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அவங்க சூஸ் பண்ணணும். இன்னொரு ஜட்ஜ் வந்து யார் மேலே அந்த பெட்டிஷன், அந்த கேஸ் யார் மேலே போடப்பட்டிருக்கோ அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தரப்பும், இப்போ அரோரா வந்து ஆதிரியோடைய அட்வொகேட், விக்கல்ஸ் வந்து கானா வினோத்தினுடைய அட்வொகேட், அதே மாதிரி தான் ஜட்ஜஸுமே பிக் பாஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்திருக்க ஜட்ஜஸும் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய நியாயங்கள் எடுத்து தான் பேசுகிறாங்களே தவிர்த்து கோர்ட்டில் என்ன எவிடன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி வந்து நிறைய இடங்களில் அமித் அவர்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது எவிடன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. திவ்யா அவர்கள் அவங்க பர்சனலாக அந்த வீட்டுக்குள்ளே பார்த்த விஷயங்களை வச்சு அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 ஜட்ஜுமே ஒத்து போய் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்குமே பிக் பாஸ் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செப்பரேட்டாக கூட கொடுக்கலாம். அமித்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தோணுதுன்னா அதை கொடுக்கலாம். ஏன்னா கோர்ட் அப்படி தான், ஒரு ஜட்ஜுக்கு ஒரு விஷயம் நியாயமாக படும், இன்னொரு ஜட்ஜுக்கு அந்த விஷயம் அநியாயமாக படும். ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான தீர்ப்பு தான் அவங்க கொடுப்பாங்க. சில கேசஸில் நடக்கும், ரேரான கேசஸில். அப்படி தான் இந்த கேஸ்லையும் நடந்திருக்கு. இப்போ திவ்யா அவர்கள் கானா வினோத்துக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து திவ்யாவை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. திவ்யா சொன்ன கருத்துக்களில் நிறைய கருத்துக்கள் எனக்கே உடன்பாடு இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கும் கானா வினோத்து மேலே வன்மம், அதனால தான் நீங்கள் கானா வினோத்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு லேபிள் குத்துவீங்க, குத்திட்டு போங்க. பட் நான் சொல்கிற விஷயங்கள், சில விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது திவ்யாவுக்காக கிடையாது. நான் இந்த ஷோவை தொடர்ச்சியாக பார்க்கறதுனால எனக்கு நான் அப்சர்வ் பண்ண விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நானுமே எந்த பாயிண்டில் உடன்பாடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தினால மட்டுமே வாட்டர்மெலன் வெளியில் போனார் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. வாட்டர்மெலன் வெளியேறியதுக்கான ஒரே ரீசன் வாட்டர்மெலனுடைய வாய், அவர் பேசின பேச்சுகள், அவர் பெண்களிடம் நடந்து கொண்ட விஷயங்கள், இதை 2 பேஸ் பண்ணி தான் அவர் பிஹேவியர் ஆஸ்பெக்டில் தான் அவரை தூக்கியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பலரும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆதிரை கூட இவர்னால மட்டும்தான் அவர் வெளில போனாருன்னு சொல்லலை, ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த ரீசனாக கானா வினோத் அவர்கள் இருப்பார் அப்படின்னு நானும் எந்த இடத்துல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மற்ற விஷயங்கள் கானா வினோத் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன, அவர்கிட்ட அக்செப்டன்ஸே கிடையாது, அவரால் எந்த விதமான சின்ன கிரிட்டிசிசமும் கூட ஏற்றுக்க முடியல, அவர் வந்து கிரிட்டிசிசம் சொன்னாலே வந்து அவர் ஒரு மாதிரி எகிரிட்டு வராரு, பேச விட மாட்டுறாரு. இதெல்லாம் உண்மை. இதை நம்ம பேசலை, விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு, இந்த வீக்கெண்டில் தான் சொல்லியிருந்தார். கானா வினோத்னால கிரிட்டிசிசம் ஏற்றுக்க முடியாதுன்றது 100% உண்மை, யாராலையும் அதை மறுக்க முடியாது. சரி, இப்போ வாட்டர்மெலன் இருந்த பீரியடுக்கு நம்ம போவோம். இவங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. இந்த 2 பேரோட காம்போவை உலக மக்கள், அதாவது இந்த பிக் பாஸ் பார்க்குற அனைத்து மக்களுமே ரசித்து பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அது உண்மை. ஓகேவா? இப்போ அந்த ஒரு விஷயத்தை என்னைக்கு விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரோ அதன் பின்னாடி திவாகர் வந்து குறைச்சிக்கிட்டார். திவாகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன எண்ணம்னா, என்னால் கானா வினோத் வந்து ஃபேமஸ் ஆகக்கூடாது. இப்போ அந்த ஆளுக்கு எப்பயுமே தற்பெருமை ஜாஸ்தி இல்லையா, நான் தான் ஃபேமஸ்ஸு, கானா வினோத்தும் திவாகரோட ஃபேமஸ் தான், ஆனால் அது வந்து அவன் ஒத்துக்க மாட்டான். இந்த வீட்டுக்குள்ளே யாருமே ஃபேமஸ் இல்லை, நான் தான் ஃபேமஸ்ன்னு இருந்தாப்புல. அதனால் கானா வினோத்து கூட என்னைக்கு விஜய் சேதுபதி இந்த வார்த்தையை சொன்னாரோ, இவன் தர்பீஸுக்கு மனசுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா, நான் வினோத்தை வளர்த்து விட மாட்டேன், அதனால் வினோத்து கூட சேர்ந்து அந்த ஒரு காம்போவை நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து தர்பீஸ் வந்து ஒதுக்கிட்டாப்புல. ஒதுங்கின தர்பீஸை வாண்டடாக போய் பல இடங்களில் வினோத் வம்பிழுத்திருக்கார். இதுவும் உண்மை, நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு அந்த தீபாவளிக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக அவன் படுத்திருப்பான் தெரியுமா, படுத்திருக்கும் போது ஆமாம் உனக்கு அற ஒதுங்கி இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வார்த்தைகளை விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாங்கம் டாஸ்கில் யம தர்ம ராஜா மாதிரி இருக்காருன்னு வினோத் சொன்னார். ஆஞ்சநேயர் சாமியை நான் கும்பிட்டு வரேன்னு வினோத் சொன்னார். வாயில் வந்து தாரை ஒட்டி விட்டுருக்காங்க, அந்த டேப் ஒட்டி விட்டதுக்கு ஒட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்னார். அதன் பின்னாடி இவன் வந்து இந்த தீஞ்ச கரிச்சட்டி வாயான்ற வார்த்தையெல்லாம் தர்பீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு.
இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பார்த்த வரைக்கும் தர்பீஸு வாண்டடாக போய் கானா வினோத்தை வம்பு வலிச்சதில்லை. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஆள் எப்போ ட்ரிகர் ஆகி பேசுகிறான் அப்படின்னா, வினோத் ஏதாச்சும் பேசுகிறான், வினோத் பேசினாலே அவனுக்கு பிடிக்காது, வினோத் ஏதாச்சும் கலாச்சாலே அவனுக்கு பிடிக்காது. வினோத் ஏதாச்சும் பேசினான் அப்படின்னா, இந்த ஆள் இப்போ வினோத் வந்து இப்போ கரை ஒதுங்கி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இவன் பேசுறது எல்லாமே தகுதி தராதரம் அந்த மாதிரி பெரிய எக்ஸ்ட்ரீமான பேச்சுக்கு போயிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இப்போது நான் தான் வாட்டர்மெலன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து மிகப்பெரிய சாதி வெறி பிடிச்சவன். எனக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர். நான் ஒரு நார்சிஸ்ட்டு. நான் வந்து சும்மா செவனேன்னு இருக்கும்போது என்னை ஒருத்தர் வந்து சீன்றாப்புல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் உடம்புக்குள்ளே, என் மூளைக்குள்ளே, என் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை அழுக்கையும் நான் கொட்டுறேன். நீங்கள் என்னை சீண்டாத வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன். வந்து சீண்டும் போது நான் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே கேவலமான, ஆபாசமான, சாதி ரீதியான ஒருமையில் பேசுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக நான் பேசுகிறேன். இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கண்மையாகுதான்னு எனக்கு தெரில. வினோத்து போயிட்டு ஜாலியாக இவரை தர்பீஸை வந்து எதனா சொன்னால், தர்பீஸ் சொல்லுன்னா அந்த இடத்துல பொங்கி வேறு மாதிரி பேசுவான். வினோத் போகாத இருக்கிற வரைக்கும் தர்பீஸ் வந்து அமைதியாகவே தான் இருந்திருக்கான் அந்த வீட்டுக்குள்ளே. இது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இந்த ஆள் பேசுறதுக்கு காரணம் இதுதான். ஒன் ஆஃப் த ரீசன் ஆதிரி சொன்னது நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே தான் கனெக்ட் பண்ணுறேன். தர்பீஸுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கும் தர்பீஸை சுரண்டி விட்டா, லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டா வெளில வந்துடும். அப்போ கானா வினோத் வந்து லைட்டாக ட்ரிகர் பண்ணாலே போதும், தர்பீஸ் இந்த வார்த்தைகள்லாம் பேசிடுவாப்புல. அந்த வார்த்தைகள்லாம் பேசி என்ன ஆகுது, ஆடியன்ஸ் மத்தியில் நம்ம அவனை அடிக்கிறோம். பொலன்னு அடித்தோம், செம்மடி அடித்தோம். இன்னைக்கு வினோத்துக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தர்பீஸ் தான். அவன் சாதி ரீதியாகவும் ஒருமையிலையும் வினோத் அவர்களை பேசுனதால மட்டும்தான் வினோத் ஸ்டார்டிங்லலாம் தெரியவே இல்லை யாருக்குமே. என்னைக்கு தர்பீஸ் வந்து இந்த மாதிரி இருந்து இந்த கேஸ்ட் மென்டாலிட்டியில் பேச ஆரம்பித்தானோ வினோத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப பீக்குக்கு போச்சு. இது உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் தர்பீஸ் வந்து ட்ரிகர் ஆகி பேசுறதுக்கு காரணம் வினோத். ஓகேவா? இன்னொன்று, பெண்களிடம் அவன் நடந்துக்கிட்ட விஷயம். நானும் ஒன் ஆஃப் த ரீசன் கானா வினோத்னு சொல்கிறேனே தவிர்த்து கானா வினோத் மட்டும்தான் ரீசன் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதில் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகேவா? இது ஒன்றா. அடுத்து திவ்யா அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க? இவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னுடைய ரசிகர்களையும் என்னுடைய ரசிகர்களை வந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணி என்னோட ரசிகர்களை வந்து என்னை வெறுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இங்கே யாராலையும் யார் என்ன சொன்னாலும், உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணாலும் அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தை அவனால் அழிக்கவே முடியாது. இப்போ நம்ம கூட தான் பார்வதியை பற்றி கழுவி ஊற்றுறோம். பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிருக்கா? கானா வினோத்தை பற்றி நம்ம வந்து அவரோட விமர்சனம், அவர் மேலே இருக்கக்கூடிய குறைகளையும் நம்ம எடுத்து வைக்கிறோம். வினோத் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சதவீதம் குறைஞ்சிருக்கா, ஏறி இருக்கா? தர்பீஸ் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தர்பீஸை போட்டு செம்மடி அடித்தோம். தர்பீஸுடைய வாக்கு குறைஞ்சிதா? மக்கள் இன்னும் தர்பீஸை விரும்பத்தான் ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்னதான் நீ சொன்னாலும் ஒன்ஸ் ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவங்கள கடைசி வரைக்கும் பிடிச்சிருச்சு தான். இப்போ கூட இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு தேவை கானா வினோத்தை சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். நீ என்ன கருத்து சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படி தான் அவங்க வந்து நினைப்பாங்க. ஸோ திவ்யா சொன்ன அந்த பாயிண்டில் எனக்கு தப்பாக இருக்கிற மாதிரி தெரில. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆதிரி வந்து கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது? இந்த கேமே ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி விளையாடுற எக்ஸ்போசிங் கேம் தான். ஏன் அது தெரியாத நமக்கு? ஒருத்தனை கீழே இறக்கி தான் இன்னொருத்தன் மேலே ஏற முடியும். என்னங்க அது கூட நமக்கு இத்தனை சீசனாக பிக் பாஸ் பார்க்குறோம். இப்போ நான் ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிறவன் தோக்கணும். அவன் தோக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அவனோட குறைகளை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். இதாங்க இந்த கேம்னுடைய பேட்டர்ன். அது ஆதிரி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு புரியவே இல்லையே. ஸோ அதுலேயுமே எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆதிரி சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எதை முடிஞ்சா கடைசியாக திவ்யா சொல்லி முடிக்கிறது என்னென்னா, உங்களுடைய நண்பர்கள் அவங்களெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி என் மேலே அக்யூசேஷன் வச்சு என் நண்பர்கள் உறவினர்கள்லாம் என்கிட்ட இருந்து பேச விடாமல் பண்ணுறாங்க. அப்படி எப்படி நடக்கும்? அப்படி எப்படி நடக்கும்? ஆதிரி சொன்னால் பேசாமல் இருந்துருவாங்களா?
ஆதிரை சொன்னால் பேசாமல் இருக்காங்க இல்லைன்றதை தாண்டி நானும் கானா வினோத் தான் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன்றதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறத நானும் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து பெருசாக கானா வினோத் மேலே வன்மத்தில் அக்யூசேஷன் பண்ணிலாம் பேசலை. அவங்க பேசுனதும் நியாயமாக தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். இருதரப்பு வாதங்களில் பேசக்கூடிய எவிடன்ஸை வச்சு தான் அரோரா கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டை ஏன் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க? தர்பீஸை ட்ரிகர் பண்ணால் அவன் வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்னு தெரிஞ்சு தான் அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க. அந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் தர்பீஸ் வெளியில் போயிருக்காரு. இதை தான் நானும் சொன்னேன். அதை தான் அரோராவும் சொல்லியிருக்காங்க. உண்மை தானே அது? சும்மா தர்பீஸ் வந்து தகுதி தராதாரன்னு பேசலைல்ல. அவனை யாராச்சும் நம்ம போயிட்டு உரண்ட எடுத்தால் அவன் பேசுவான். ஆனால் பேசுறது தப்பு. ஓகேவா? நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. புரியாதவங்களுக்கு நம்மளால் புரிய வைக்கவே முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 பேர் மேலே தப்பு கிடையாது. அமித் அவர்கள் எவிடன்ஸை வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. திவ்யா அவர்கள் இந்த வீட்டில் அவங்க பார்த்த சம்பவங்களை வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இது கானா வினோத்துக்கு முற்றும் முழுதாக எதிரான தீர்ப்பு கிடையாது. அவங்க வந்து கானா வினோத்தை குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கல. மற்றவங்க சொல்கிறதுனால அது நடக்காது, இப்போ அவங்க சொல்கிறதுனால உங்களோட ஃபேன்ஸ் உங்களை விட்டு போயிடுவாங்கன்னா அது வாய்ப்பு இல்லை, நடக்காது அப்படின்னு தான் அவங்க சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் வந்து அடிக்கிறது, முதல்ல என்ன அந்த சென்டென்ஸினோட மீனிங் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் பாஸ்ட்லேருந்து எடுத்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். வினோத் பல இடங்களில் திவாகரை கலாய்ச்சிருக்காப்புல. திவாகர் பதிலுக்கு கலாய்க்க மாட்டான். பதிலுக்கு அவன் பேசுறது எல்லாமே தகுதி இல்லை, தராதரம் இல்லை, எச்சு சோறு காணா இது எல்லாமே பேசியிருக்கான். அந்த மாதிரியான பேச்சுகளுக்கு தான் அவன் வெளியில் போயிருக்கான். அவன் வாயினால தான் அவன் வெளில போயிருக்கான். ஆனால் அந்த வாய் வெளியில் வந்து அந்த வார்த்தை வெளியில் வருவதற்கான ஒன் ஆஃப் த ரீசன் கானா வினோத்தினுடைய அந்த கலாய். ஒருத்தருக்கு நம்ம நகைச்சுவை பண்ணுறது, நம்மளை வச்சு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறது பிடிக்கலன்னா நம்ம விலகி வர்றது தான் நல்லது. அதைத்தான் திவ்யாவும் சொன்னாங்க. அதுதான் ஜென்ரலான ஒரு கருத்துமே அதுதான். திவ்யா சொல்லிட்டாங்க, கானா வினோத்துக்கு எதிராக சொல்லிட்டாங்கன்றதுக்காக அந்த பாயிண்ட் இல்லைன்னு ஆயிடாதுல்ல. இப்போது நான் ரோட்டில் போகிறேன்னா என்ன ஒருத்தர் கிண்டல் பண்ணுறான்னா எனக்கு அது அஃபெக்ட் ஆச்சுன்னா நான் போய் சொல்கிறேன்னா அவன் அதை செய்யக்கூடாது. இல்லை ப்ரோ எனக்கு அது பிடிக்கல, அதை பண்ணாதீங்கன்னா அவன் பண்ணக்கூடாது. நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து இருதரப்பு மக்களும் சிரிக்கணும். ஒருத்தர் இன்னொரு மேலே வைக்கக்கூடிய நகைச்சுவைக்கு இன்னொருத்தர் புண்படுறாரு அப்படின்னா அது நகைச்சுவை கிடையாது. சரிங்களா? என்ன வேணா இருக்கட்டும். இப்போ திவாகருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, விட்டுட்டு போகலாமே. ஏங்க நம்மளே பேசியிருக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, நம்மளே எல்லாரும் பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? நேச்சுரலாக இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரோட காம்போ நல்லா இருந்துச்சுப்பா. இப்போ இவங்க காம்போ நல்லாவே இல்லை, சும்மா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியலாக இருக்குது நம்ம பேசியிருக்கோமா இல்லையா? தர்பீஸ் விலகிட்டார். தர்பீஸ் விலகின பிறகு வினோத் பல இடங்களில் போய் தர்பீஸை உரண்டை இழுத்துருக்காரு. கமருதனும் உரண்டை இழுத்துருக்கான், பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ட்ரிகர் பண்ணால் அவன் யூஸ் பண்ணுற வார்த்தை பெரிய வார்த்தை, அதனால் அவன் வெளியில் போயிட்டான். இதுதான் உண்மை. ஸோ இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு வந்து என் கருத்தோட உடன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.